வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா அவங்க வந்து ஒரு 10 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 10ல் வந்து 8 ஃபெயில் ஆகிடும், 8 ஷட் டவுனே ஆகிடும். வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ட்ரூ நம்பர்ஸே இதுதான். ஸ்டார்ட் அப்ஸ் அது இதுன்னு எல்லாமே ஜெப்டோ மாதிரி நிறைய புது ஐடியா கொண்டு வரவங்க எல்லார் கம்பெனிலையும் அவன் இன்வெஸ்ட் பண்ணிடுவான். இவனுக்கு 10 கோடி, இவனுக்கு 10 கோடி, ஆளுக்கு 10 கோடி 10 கம்பெனியில் கொடுத்துருவான். இந்த மிச்ச 8 கம்பெனியும் க்ளோஸ் ஆகிடும். லாஸ் ஆகி 0வே ஆனாலும் அவன் கவலைப்பட மாட்டான். ஏன்னா இதில் என்ன 80 கோடி லாஸ். இந்த 2 கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணல, 10ல் 2 சக்ஸஸ் ஆனால் போதும். ஓகே, இந்த 2 என்ன ஆகும்னா இது ஒரு 500 கோடி, இது ஒரு 500 கோடி அவனுக்கு ரிட்டர்ன் கொடுத்துரும். ஸோ 80 கோடி தான் லாஸு, 1000 கோடி ரூபாய் ஹீல் டேக் ரேட். ஒர்ஸ்ட் கேஸ் 200 கோடி போட்டால் கூட 400 கோடி ரூபா அவனுக்கு ரிட்டர்ன் தான். எல்லா இடத்துலையும் சீட்டு போட்டு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி இது. எல்லா சும்மா போட மாட்டாங்க, அவங்களும் ஃபுல் அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு இது பண்ணி தான் போடுவாங்க. பட் வந்து இந்த புது ஐடியாஸ் இதுங்கிறப்போ வந்து ஃபெயிலியருக்கான இது ரொம்ப ஜாஸ்தி. அவங்கள எப்படி சொல்லுவாங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்கல்ல. நார்மலாக இவங்களுக்கு வந்து ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. ஷேர் மார்க்கெட்டை விட இதில் ரிஸ்க் ஜாஸ்தி, ரிவார்டு ரொம்ப ஜாஸ்தி, வர ரிவார்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும்.